ரீபர்ச்சேஸ் பிளான்ல ரீபர்ச்சேஸ் மூலமா வரக்கூடிய லாபத்துல 80% வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். அதாவது ஒரு கம்பெனியோடைய சேல்ஸ் மூலமா ரீபர்ச்சேஸ் சேல்ஸ் மூலமா வரக்கூடிய லாபத்துல 80% வந்து இந்த பிளானுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். பேலன்ஸ் 20% வந்து கம்பெனியோடைய ப்ராஃபிட்டாவோ ரன்னிங் கேபிட்டல் எடுத்து வச்சிருக்கோம். இதுதான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் மெத்தட். 80% ரீபர்ச்சேஸ் பிளானுக்கு, அதாவது உங்களுக்கு 20% கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் ரன்னிங் கேபிட்டல். உதாரணத்துக்கு ஒரு பொருளோட விலை மெம்பர் பிரைஸ் பிசிடி வந்து 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதனுடைய லாபம் 2,000 ரூபாய் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா அந்த 2,000 ரூபாயில 80%, அதாவது 1,600 ரூபாய் உங்களுக்கு இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான் மூலமாக கிடைக்கும். சிம்பிளா என்ன பிசினஸ் நடக்குதோ அதுல 80% உங்களுக்கு, 20% கம்பெனிக்கு. ஸோ இந்த மெத்தட்ல நம்ம வந்து இன்கம் பிரிச்சு கொடுக்குறோம். இது பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் சைக்கிள். நம்ம ஏற்கனவே பண்ற பைனரி அது வந்து வீக்லி இன்கம் சைக்கிள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கட் ஆஃப் நடக்கும், அடுத்த வெள்ளிக்கிழமை அதுக்கு பேமெண்ட் போகும். இதை பொறுத்தளவுக்கு மந்த்லி இன்கம் சைக்கிள். இந்த மந்த்லி இன்கம் சைக்கிள்ல எப்படின்னா ஒவ்வொரு மாசத்தினுடைய லாஸ்ட் டேட்ல முடியும். கட் ஆஃப் டேட் இஸ் எவ்ரி மந்த் லாஸ்ட் டேட். நீங்க லாஸ்ட் டேட் அப்படின்னா சில மாசத்துக்கு தேதி 30 வரும், சில மாசத்துக்கு தேதி 31 வரும், சில மாசத்துனா பிப்ரவரி மாசத்துக்கு வந்து 28, சில வருஷத்துக்கு வரும், லீஃப் இயர்ல வந்து 29 வரும். அந்த ஒவ்வொரு கேலண்டர் மந்த் அதனுடைய லாஸ்ட் டேட்ல கட் ஆஃப் முடியுது. அந்த கட் ஆஃப் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது டார்கெட் மிஸ் ஆகுது, க்ளோஸ் பண்ணணும், ஏதாவது ஆஃபர் போட்டிருக்கீங்க, அந்த டிவி ஆட் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது கம்பெனி உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி வரைக்கும் விண்டோ பீரியட் இஸ் 3rd ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் ஃபார் ஆஃப்லைன் ஸ்டோர். அதாவது இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு நம்ம வந்து கணக்கு பண்ணும்போது இந்த மாசம் வந்து பிப்ரவரி மாசம் 2வது மாசம், இந்த மாசத்தினுடைய லாஸ்ட் டேட் 28 29 கட் ஆஃப் முடிஞ்ச பிறகு நீங்க பிவி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தீங்கன்னா, அதாவது உங்க டார்கெட்டுக்கு உங்க டீமுக்கு ஏதாவது பிவி வந்து இந்த மாசம் ஆட் பண்றதா நீங்க என்ன பண்ணலாம்னா மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்ச் மாசம் பண்ண இன்வாய்ஸோடைய பிவி அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு முந்தின மாசம் 2வது மாசத்துல ஆட் ஆகும். இது வந்து இந்த 3ஆம் தேதி விண்டோ பீரியட் கட் ஆஃப் அப்படின்றது ஒன்லி ஃபார் ஆஃப்லைன் ஸ்டோர். சென்னையோடைய ஆஃப்லைன் ஸ்டோரு, திருச்சியில இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஸ்டோரு, இனி ஃபியூச்சர்ல வேற எங்கேயாவது வந்தா அந்த ஆஃப்லைன் ஸ்டோர். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோருக்கு cut off date with window period is 3rd of the every month, 3ஆம் தேதி. அதே சமயத்துல ஆன்லைன் ஆர்டர்ஸ் நீங்க வெப்சைட்லயோ அல்லது நம்ம ஆப்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு கட் ஆஃப் டேட் வந்து 2ஆம் தேதி. ஏன்னா நீங்க 2ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு ஆர்டர் போட்டா அது அன்னைக்கே வந்து இன்வாய்ஸ் பண்ண முடியாது. 2ஆம் தேதி வந்த ஆர்டர் எல்லாமே அடுத்த நாள் 3ஆம் தேதி தான் இன்வாய்ஸ் ஆகும். 3ஆம் தேதி வந்த ஆர்டர் வந்து 4ஆம் தேதி தான் இன்வாய்ஸ் ஆகும். ஸோ 4ஆம் தேதி இன்வாய்ஸ் ஆகிறத நம்ம கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டோம். 3ஆம் தேதிக்கு இன்வாய்ஸ் ஆகிறத மட்டும் தான் கட் ஆஃப் எடுத்துப்போம். ஆஃப்லைன் ஸ்டோர்ல 3ஆம் தேதி வந்து நீங்க நேரடியா பர்ச்சேஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் லாஸ்ட் மந்த் அக்கௌண்ட்ல அந்த கட் ஆஃப்க்கு ஈஸியா வந்துடும். ஸோ அதனால வந்து ஆஃப்லைன் ஸ்டோருக்கு நம்ம 3ஆம் தேதி கட் ஆஃப் வச்சிருக்கோம். பட் ஆன்லைன்ல நீங்க 2ஆம் தேதி ஆர்டர் போட்டாதான் 3ஆம் தேதிக்கு வந்து நமக்கு இன்வாய்ஸ்க்கு வரும். ஸோ அதனால ஆன்லைன்ல ஆப்ல நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்றது வந்து 2ஆம் தேதி நைட்டு கட் ஆஃப். இதுதான் வந்து இந்த இன்கம் பிளானோடைய
மந்த்லி சைக்கிள் அண்ட் கட் ஆஃப் டேட். அடுத்தது இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான்ல நம்ம இன்கம் வந்து 5 பிரிச்சு கொடுக்குறோம். 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ், செகண்ட் ஷாப்பிங் பேஸ்கெட், தேர்ட் ஃபாரின் டூர் ஏசியா அண்ட் யூரோப், fourth one awards and recognition, and last fifth one is millionaires club awards. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். the first one free discount bonus. இப்போ வந்து இருக்க புது கிட்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நம்ம என்ன அமௌண்ட் வந்து நம்ம வாங்குறோமோ அதுக்கு உண்டான 100% ப்ராடக்ட் திரும்ப கொடுத்துட்றோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 500 ரூபாய் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் போனஸாக கொடுக்குறோம் எல்லா கிட்டக்கும். அப்போது இந்த டிஸ்கவுண்ட் போனஸ் அவங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட் போனஸ் காலி ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஒரு 100 ரூபாய் பணம் கட்டினாங்க, அட்வான்ஸாக கட்டினாங்கன்னா அவங்களுக்கு 3 டைம்ஸ் 300 ரூபாய் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா பர்ச்சேஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த அமௌண்ட்டுக்கு 3 மடங்கு டிஸ்கவுண்ட் போனஸ் வாங்கிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இப்போ இருக்கு, அந்த ஆப்ஷனும் இப்போ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டிஸ்கவுண்ட் போனஸில் சம் அமௌண்ட்டு ஆட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு 3 ஸ்லாப் வச்சுருக்கோம். நீங்கள் 1000 ரூபாய் அண்ட் எபோவ், இந்த 1000 ரூபான்றது எம்ஆர்பி கிடையாது, பிசிபி, அதாவது ப்ரிவிலேஜ் மெம்பர் ப்ரைஸ். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணுற அமௌண்ட்டு, அந்த இன்வாய்ஸில் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் 1000 ரூபாய் அண்ட் எபோவ், 1000 அண்ட் எபோவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் போனஸ் 10% உங்களுடைய டிஸ்கவுண்ட் போனஸில் ஃப்ரீயாக ஆட் ஆகும். 2000 ரூபாய் அண்ட் எபோவ் பண்ணீங்கன்னா 15% உங்களுடைய டிஸ்கவுண்ட் போனஸில் ஆட் ஆகும். 3000 3000 ரூபாய் அண்ட் எபோவ் பண்ணியிருந்தீங்கன்னா 20%, அதாவது 20% உங்களுடைய டிஸ்கவுண்ட் போனஸில் அது ஆட் ஆகும். 1000 ரூபாய்க்கு கீழே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போனஸ் வந்து ஆட் ஆகாது. இது ஏன் நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க 1000 ரூபாய்க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. பட்டு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் அண்ட் அதுக்கு மேலே பண்ணாதான் 10% டிஸ்கவுண்ட் போனஸ் வரும் அப்படின்னு ஏன் வச்சுருக்கோன்னா, ஒன்று நமக்கு அதனால வரக்கூடிய கொரியர் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஸ்கவுண்ட் போனஸ் கொடுக்கறதுனால 1000 ரூபாய்க்கு 10% வருது, அப்புறம் 1000 ரூபாய்க்கு மேலே பண்ணலாம். 2000 ரூபாய்க்கு பண்ணால் 50% கிடைக்குது, இப்போ 2000க்கு மேலே பண்ணலாம். 3000க்கு மேலே பண்ணால் 20% போனஸ் கிடைக்குது, இப்போ 3000 ரூபாய்க்கு பண்ணலாம். இது எப்படின்னா இன்டைரக்டாக உங்களுடைய டீம் சேல்ஸை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. 1850 ரூபா பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா போட்டு 2000 படிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது இன்டைரக்டா உங்களுடைய டீமுடைய பர்ச்சேஸை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ, ஒரு பில்லோட ஒரு இன்வாய்ஸோட வேல்யூ வந்து 5000 ரூபாய் இருக்கு. 5000 ரூபான்றது இன்வாய்ஸ் வேல்யூ அல்லது பிசிபி. அப்போது 5000 ரூபாய் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே வருது, அதாவது 20% ஸ்லாப்ல வருது. 5000 ரூபாய்க்கு 20% கணக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய டிஸ்கவுண்ட் போனஸில் 1000 ரூபாய் அடிஷனலாக ஆட் ஆகும். இந்த 1000 ரூபாய் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்? அடுத்தடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த 1000 ரூபாயை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதனால என்ன பெனிஃபிட்னா, ஒருத்தர் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கவுண்ட் போனஸ் வந்து அவருடைய போனஸ் அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கிட்டே வரும். அவர் தனியா போயிட்டு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 1000 ரூபாய் கட்டி பணம் கட்டி
டிஸ்கவுண்ட் போனஸ் வாங்க வேண்டிய அவசியம் இங்க இல்லை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போனஸ் உங்களுக்கு 0 ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி அதுக்கேற்ற மாதிரி 3 மடங்கு டிஸ்கவுண்ட் போனஸ் நீங்க வாங்கணும். அதாவது நீங்க பணம் கட்டி டிஸ்கவுண்ட் போனஸை வாங்குற மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ அது இருக்கு, அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் நீங்க பணம் கட்டாமலே டிஸ்கவுண்ட் போனஸ் வாங்க முடியும் இந்த மாதிரி ப்ராப்பரா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் போனஸ்க்கு உண்டான கட்டுற அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகுது. பிளஸ் உங்களுடைய டீம் சேல்ஸ் இன்டைரக்டா பூஸ்ட் ஆகுது. அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். இந்த பிளானுடைய ஃபர்ஸ்ட் இன்கம் பிளானா கொடுக்கறது ப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ். இது ஃபர்ஸ்ட் இன்கம். அடுத்த இன்கம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். ப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ் வந்து பேசியாச்சு. ரெண்டாவது என்ன? ஷாப்பிங் பேஸ்கெட். அடுத்தது ஃபாரின் டூர், அவார்ட்ஸ் இருக்கு, அப்புறம் மேஸ் கிளப் இருக்கு. ஸோ இந்த 4 இன்கம் பெண்டிங் இருக்கு. இப்போ 4 பார்க்க போறோம். இப்போ இந்த 4 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4க்கும் வந்து இன்கம் எப்படி உள்ள வருது? ஷாப்பிங் பாஸ்கெட் ஆகட்டும், டூர் ஆகட்டும், அவார்ட் ஆகட்டும், மரியாதை கிளப் ஆகட்டும், இந்த 4 விதமான வருமானத்துக்கான சோர்ஸ், அதுக்கான மூலம், அதுக்கான இன்கம் வந்து எப்படி நம்ம கணக்கு பண்றோன்றதை பார்க்கலாம். இது வந்து சந்தோஷ் இஸ் ஆடிபிள்? கிளியர்னா கிளியரா இருக்கு, கிளாரிட்டியோட இருக்குண்ணா. ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் போட்டிருக்க ஸ்லைடு வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான் கிடையாது. இது வந்து எக்ஸிஸ்டிங் பைனரி பிளான். ஸோ பழைய இப்போ இருக்கக்கூடிய, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு முதன்மை வருமானமான பிரைமரி இன்கம் தரக்கூடிய பைனரி பிளான். அதுல என்ன சொல்லுவோம் நம்ம? லெஃப்ட்ல ஒரு 100 PV, ரைட்ல ஒரு 100 PV, மேட்ச்டு PV வந்து 100 PV. ஸோ 100 PV மேட்ச் பண்ணா உங்களுக்கு அந்த வார வருமானம் 1000 ரூபாய். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1000 PV மேட்ச் பண்ணா 10,000 ரூபாய் வருமானம். 6000 PV மேட்ச் பண்ணா உங்களுக்கு சீலிங் அமௌண்ட் 60,000 ரூபாய் வருமானம், வார வருமானம் ஒரு ஐடிக்கு. உங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பைனரி பிளானு, சிம்பிளான பிளானு, இது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த பிளான்ல இந்த 100 PV, 1000 PV, 6000 PV பண்ணா 60,000 ரூபாய், இந்த மாதிரி நம்ம இந்த PVலயே நம்ம ஏற்கனவே டிராவல் ஆனதுனால இதே மாதிரியே நம்ம வந்து ரீபர்ச்சேஸையும் பிளான் பண்ணியிருக்கோம். வேற விதமான கணக்கெல்லாம் கொடுக்காம, வேற விதமான பாயிண்ட்ஸோ வேற மெத்தட்லாம் கொடுக்காம இதே மெத்தடை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு பைனரி ஆல்ரெடி புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த இதே மாதிரி எப்படி நம்ம ரீபர்ச்சேஸை கொடுக்க போறோம். இப்போ என்ன, நீங்க இருக்கீங்க லெஃப்ட்ல 100 PV, ரைட்ல 100 PV. ரீபர்ச்சேஸ்லயும் இதுதான், பைனரிலையும் அதுதான். எப்படி அப்படின்னா, இதை வந்து நம்ம PPVன்னு சொல்றோம். PPVனா அதுவும் PV தான், சும்மா பேர் வச்சிருக்கோம், பர்ச்சேஸ் PV. பைனரில வரக்கூடியது வந்து என்ன சொல்றோம்? PVன்னு சொல்றோம். இதுவும் PV தான். கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்காக PPVன்னு போடுறோம், பர்ச்சேஸ் PV. ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான்ல PVன்னு சொன்னா அது வந்து என்னது? பர்ச்சேஸ் PV. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்ல வந்து 100 PV, ரைட்ல 100 PV. இப்ப நான் பேசுறது வந்து பைனரி கிடையாது, ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான். ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான். இந்த 100 PV லெஃப்ட்ல நடந்திருக்கு அப்படின்னா இது என்னன்னா, ஏற்கனவே லெஃப்ட்ல இருக்கக்கூடிய உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண பர்ச்சேஸ் 100 PV. ரைட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண பர்ச்சேஸ் 100 PV. இது எப்படி வரும் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து நமக்கு ஸ்டார்டர் பேக் இருக்கு இல்லைங்களா?
ப்ராடக்ட் பேக் இருக்கு. அதுல வந்து 100 PV 60 PV இந்த மாதிரி கொடுக்குறோம். அதுல வந்து ஈஸியா முடிஞ்சிடும். 60 PV மேட்ச் பண்ணா 600 ரூபாய் அந்த மாதிரி. எப்படி நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேக்கேஜுக்கு 60 PV 100 PV இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி டீம்ல ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருள்ல எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிவி கொடுப்போம். அது எப்படி இருக்குன்னா 100 PV வராது, 60 PV வராது. எவ்வளவு பிவி வரும்? இப்போ நீங்க வந்து ஒரு 4500 ரூபாய் 4000 ரூபாய் நீங்க இது நாப்கின் கிட்டு போட்டீங்கன்னா 60 PV கிடைக்குது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ பொருள் வாங்கும்போது அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும்? 10 PV 5 PV 4 PV 2 PV 1 PV 0.5 PV 0.75 PV 0.25 PV 0.012 PV பொருளுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் தெளிவா சொல்ல போனா அந்த பொருள்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம விற்கிறோம், நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள்ல அந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிவி கிடைக்கும். அந்த பிவி வந்து 1 2 3 4 5 10 0.5 0.5 இந்த மாதிரி இருக்கும். நீங்க உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள்ல 50 ரூபாய் லாபம் கிடைச்சா அந்த பொருளுக்கு ஒரு பிவி. ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை, மைண்ட வச்சுக்க. பொருளோட விலையை மறந்துடுங்க, எம்ஆர்பி மறந்துடுங்க, பொருளுடைய பிசிபியை மறந்துடுங்க. அந்த பொருள்ல ஒரு பொருளுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைச்சா உங்களுக்கு ஒரு பிவி கிடைக்கும். அந்த பொருளுக்கு ஒரு பொருளுக்கு லாபம் 500 rupees கிடைச்சதுன்னா அந்த பொருளுக்கு 10 பிவி கிடைக்கும். ஒரு பொருளுக்கு 25 ரூபாய் மட்டும்தான் லாபம் கிடைக்குதுன்னா அந்த பொருளுக்கு உங்களுக்கு 0.5 பிவி கிடைக்கும். இதை பத்தி ரொம்ப குழம்பிக்காதீங்க, சிம்பிளா ஒரே வார்த்தை தான். லாபம் அதிகமாக இருந்தா பிவி அதிகமா இருக்கும், லாபம் கம்மியா இருந்தா பிவி கம்மியா இருக்கும். லாபமே இல்லைன்னா பிவி இருக்காது. சிம்பிள் தாச்சு. ஸோ உங்க டீம்ல லெஃப்ட்லயோ ரைட்லயோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்க டீம் மெம்பர்ஸ் எது வரைக்கும் நோ லிமிட். உங்க டீம்ல 10வது லெவல் 50வது லெவல் 100வது லெவல் எவ்வளோ டெப்த் எவ்வளோ லெவல் கீழே டெப்த் போனாலும் எல்லாரும் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ்ல இருந்து வரக்கூடிய பிவி எல்லா பிவி உங்களுக்கு ஊட்டிக்க லெஃப்ட்ல காட்டும், ரைட்ல காட்டும். உங்க டீம்ல உள்ள எந்த மெம்பரும் பண்ற பர்ச்சேஸ் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. அன்லிமிட்டெட் டெப்த். ஸோ இந்த கணக்குல என்ன போட்டிருக்கோம்? லெஃப்ட்ல வந்து 100 PV அந்த டீம் பர்ச்சேஸ், டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சேர்ந்து பண்ண மொத்த பர்ச்சேஸ் வந்து 100 PV. ரைட்ல இருக்கிற டீம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண பர்ச்சேஸ் 100 PV. அப்படியே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அகைன் இதுல மேட்ச்ல பிவி. எப்படி நாம ஏற்கனவே பைனரியில பிவி மேட்ச் பண்றோமோ அதே மாதிரி மேட்ச்ல பிவி 100 PV. இது வந்து மந்த்லி சைக்கிள். உங்களுடைய மந்த்லி இன்கம் 1000 ரூபாய், இவர் இயர்லி இன்கம் 12000 ரூபாய். இப்போ இந்த இடத்துல நான் வந்து திரும்பவும் சொல்றேன், ரீபர்ச்சேஸ் இன்கமும் பைனரி இன்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பைனரி இன்கம்ல உங்களுக்கு ஸ்டார்டர் ப்ராடக்ட் பேக் மூலமா 60 PV இந்த மாதிரிலாம் மெம்பர்ஸ் உள்ள வரும்போது பிவி கிடைச்சி அதை உங்களுக்கு பேர் மேட்ச் பண்ணி இன்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்க மெம்பர்ஸுக்கு பதிலா அங்க ப்ராடக்ட் பேக்குக்கு பதிலா இங்க உங்க டீம்ல வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பிவி எடுத்து அந்த பிவியை மேட்ச் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு இங்க இன்கம் கொடுக்குறோம். ஒரே வித்தியாசம், அங்க வந்து ப்ராடக்ட் பேக்கு உண்டான பிவி வரும், இங்க வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான பிவி இங்க ஆட் ஆகும். அங்க வந்து வீக்லி கட் ஆஃப் வீக்லி சைக்கிள், இங்க வந்து மந்த்லி கட் ஆஃப் மந்த்லி சைக்கிள்.
இதுதான் வந்து நம்முடைய பைனரி பிளானுக்கும் ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளானுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே டீம்ல பேசுறதுக்கும் ஈஸியா இருக்கும், புது கெஸ்ட்ல பேசுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சந்தோஷ், கிளியர் நவ்? பக்கா கிளியர்ண்ணே. இப்போ 1000 PV லெஃப்ட்ல, ரைட்லி 1000 PV யார் பண்ணது? உங்களுடைய லெஃப்ட்ல இருக்கிற டீம் அவங்க பண்ண டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் பண்ண ரீபர்ச்சேஸ் பொருளோட மொத்த PV லெஃப்ட்ல 1000 PV. அதே மாதிரி ரைட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ண பர்ச்சேஸ் உடைய மொத்த PV 1000 PV. So இது மேக்ஸிமம் PV 1000, your monthly income 10,000, your yearly income 1,20,000, 1,20,000. அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெஃப்ட்ல 10,000 PV, ரைட்ல 10,000 PV, மேட்ச்டு PV 10,000 ரூபாய், மந்த்லி இன்கம் 1,00,000 ரூபாய், your yearly income 12 lakhs, 12 லட்சம் ரூபாய். இப்போ கணக்குக்காக என்ன பண்றோம்? நீங்க உங்க லெஃப்ட்ல வந்து 10,000 PV, ரைட்ல 10,000 PV பண்ணி மேட்ச்டு PV 10,000 PV வந்துருது. உங்களுடைய இந்த மந்த்லி இன்கம் வந்து 1,00,000 ரூபாய். இதை மைண்ட்ல வச்சுங்க. இது உதாரணத்துக்கு, இதோட கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். நம்ம கணக்கு பார்க்கறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மாசத்தினுடைய உங்களுடைய மந்த்லி வருமானம் 1,00,000 ரூபாய் வந்து வந்திருக்கு. அதாவது 10,000 PV மேட்ச் பண்ணி ஒரு மாசத்துல 10,000 PV மேட்ச் பண்ணி அந்த மாசம் உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபாய் வந்திருக்கு. இந்த 1,00,000 ரூபாய் எப்படி உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறோம்? அதுதான் வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளானுடைய அடுத்த ஸ்டெப். ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த மாச வருமானம் 1,00,000 ரூபாய் குவாலிஃபை ஆயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 5 வருமானத்துல ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ் பார்த்தாச்சு. 2வது வருமானம் என்ன? ஷாப்பிங் பேஸ்கெட். இது புதுசா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஷாப்பிங் பேஸ்கெட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் எலிஜிபிள் மந்த்லி இன்கம் இஸ் 1 lakh. நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களுடைய இந்த மாச வருமானம் 1,00,000 ரூபாய் அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கிறோம். தோராயமா வந்து 1 lakh சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 1 lakhல வந்து முதல் 1000 ரூபாய் மேக்சிமம் ₹1,000 will be allotted to your shopping basket. இந்த 1,00,000 ரூபாயில இருந்து 1000 ரூபாய், மேக்சிமம் 1000 ரூபாய் தான், அதுக்கு மேல போகாது, 1000 ரூபாய் எடுத்து உங்களுடைய ஷாப்பிங் பேஸ்கெட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் யூஸ் பண்ணி நீங்க ஆஃப்லைன்லயோ ஆன்லைன்லயோ நீங்க திரும்பவும் போயிட்டு ப்ராடக்ட் வாங்கிக்க முடியும். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பொருளாக மட்டும்தான் கிடைக்கும், பணமா கிடைக்காது. So maximum 1,000 will be allotted to shopping basket. You can enjoy shopping products worth of ₹1,000. இந்த 1000 ரூபான்றது வந்து நீங்க MRPக்கு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த 1000 ரூபாய் அப்படின்றது PCP மெம்பர் பிரைஸ்ல வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து ஷாப்பிங் பாஸ்கெட். இந்த 1000 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு இதுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் போனஸ் ஆட் ஆகும். எந்த ஸ்லாப்ல வருதோ ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் போனஸ் ஆட் ஆகும். ஸோ 1000 ரூபாய்க்கு இங்கே வாங்குறதுனால உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போனஸும் அடிஷனலா ஆட் ஆகும். 2வது, இந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளவு PV வருதோ அந்த PVயும் உங்க டீம்ல ஆட் ஆகும். என்ன பண்றோம்னா, இது ஏன் நம்ம வந்து 1000 ரூபாய் வந்து ஷாப்பிங் பாஸ்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா பணமா கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம பணமா கொடுக்கறதும் ஒண்ணுதான்,
பொருளா கொடுக்கறதும் ஒண்ணுதான் கம்பெனி பொறுத்த அளவுக்கு. இதுல என்ன பணம் வைக்கிறோம்? அப்ப இது நான் கம்பல்சரி பர்ச்சேஸ் வைக்கிறோமா? அப்படி இல்லை. கம்பல்சரி பர்ச்சேஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து உங்க கையில இருந்து பணத்தை போட்டு மாசம் மாசம் பொருளை வாங்குறதுக்கு பேரு தான் கம்பல்சரி பர்ச்சேஸ். இங்க நம்ம வந்து உங்க பாக்கெட்ல இருந்து மாசம் மாசம் கம்பல்சரியா வாங்கி ஆகும் நம்ம சொல்லல. நீங்க ரீபர்ச்சேஸ் இன்கம் குவாலிஃபை ஆகும் போது சாரி நீங்க ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான் மூலமா அந்த மாசம் நீங்க இன்கம் குவாலிஃபை ஆகும் போது அப்படி குவாலிஃபை ஆகுற அமௌண்ட்ல வரக்கூடிய முதல் 1000 ரூபாய் உங்களுடைய ஷாப்பிங் பாஸ்கெட்ல ஆட் ஆகும். உங்க பாக்கெட்ல இருந்து போல உங்க இன்கம்ல இருந்து வரக்கூடிய 1000 ரூபாய் 1 லேக் இன்கம் இருக்குன்னா அதுல வந்து 1000 ரூபாய் எடுத்து இதுல ஆட் பண்றோம். இதுல வந்து மொத்தம் வந்து 3 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, இந்த 1000 ரூபாய்க்கு அவர் வந்து எம்ஆர்பிக்கு இல்ல பிசிபிக்கே பொருளை வாங்கிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கும் போது அவருக்கு 10% டிஸ்கவுண்ட் போனஸும் ஆட் ஆகுது அடிஷனலா. மூணாவது, இந்த 1000 ரூபாய்க்கு உண்டான பிவி, இந்த பிவியும் வந்து உங்களுக்கு டீம்ல ஆட் ஆகுது. ஸோ இது வந்து வாங்குற மெம்பருக்கும் பெனிஃபிட், உங்களுக்கு உங்க டீம்ல பிசினஸ் வந்து இன்டைரக்டா மறைமுகமா உங்க பிசினஸ பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு டூல் இது. எப்படியும் நம்ம வந்து களிமண் சாக்ஸோ மேக்னெட்டிக் பெட்டோ இல்ல வந்து கிட்னி கிரீம் என்ற லிக்விட்லாம் வைக்கல. நம்ம விற்கிறது வந்து கிராசரி ஐட்டம்ஸ், ஹோம் நீட்ஸ், பர்சனல் கேர், சோப்பு, சீப்பு, கார்மெண்ட்ஸ், ஷூ, செப்பல்ஸ் இதுதான் விற்கிறோம். இப்போ இந்த மாதிரி பொருட்களை வந்து திணித்து வாங்கக்கூடிய பொருள்லாம் கிடையாது. நீங்க மாசம் மாசம் வந்து இந்த பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்கும். யாரும் சாப்பிடாம இருக்க முடியாது, யாரும் ட்ரெஸ் போடாம இருக்க முடியாது, யாரும் செப்பல் போடாம இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்க இந்த மாதிரியான பொருட்களை எங்க வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ பக்கத்துல வேற எங்க வாங்குறீங்க? அந்த பொருளை வந்து நீங்க இங்க வாங்க போறீங்க. இது வந்து திரிக்கிற எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ற இடத்த மட்டும் மாத்துறோம். அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற இன்கம்ல மினிமமா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க சொல்லுங்க. இது வந்து ஈஸியா வந்து எல்லாருக்குமே பாசிபிளான விஷயம் தான். இந்த ஷாப்பிங் பாஸ்கெட் மூலமா வாங்குற நபருக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கு ரீபர்ச்சேஸ் ஹேபிட் நல்லா பிராக்டிஸ் ஆகும், உங்களுடைய டீம் பிசினஸும் அதிகமா வரும், உங்களுடைய இன்கமும் அதிகமா வரும். இது வந்து 2வது இன்கம், ஷாப்பிங் பாஸ்கெட். அடுத்தது பார்க்கலாம். 2 பார்த்துட்டோம். ஃப்ரீ டிஸ்கவுண்ட் போனஸ் பார்த்தாச்சு, ஷாப்பிங் பாஸ்கெட் பார்த்தாச்சு. அடுத்தது ஃபாரின் டூர், ஏசியா, யூரோப். ஃபாரின் டூர் போட்டு நம்ம 2 போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கோம்? ஏசியா / யூரோப் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்வரும் காலங்கள்ல நம்ம கம்பெனில வருஷத்துக்கு 2 டூர் இருக்கும். ஒன்று வந்து ஏசியா டூர். ஏசியா மீன்ஸ் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்த பக்கம் உள்ள கண்ட்ரிகள். அப்புறம் வந்து இந்த பக்கம் கல்ஃப் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா துபாய், அபுதாபி, அதெல்லாம் வந்து இந்த ஏசியா டூர்ல நடக்கும். யூரோப் ட்ரிப் அப்படின்னா வந்து சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ், இங்கிலாந்து, அந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் நடக்கும். ஸோ நமக்கு வந்து ஏசியா மட்டும் இல்லாம யூரோப் அந்த கண்ட்ரிகளையும் சுத்தி பார்க்கிற வாய்ப்பு ஃப்ரீயா கிடைக்க போகுது இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளானோட 3வது இன்கம் ஃபாரின் டூர். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபாரின் டூர் ஏசியா / யூரோப், ஏசியா அண்ட் யூரோப் ஃபாரின் டூர். இப்போ வந்து நம்ம சொன்னபடி வந்து உங்களுடைய வருமானம் வந்து 1 லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு எடுத்திருக்கோம். அந்த 1 லட்சம் ரூபாயில 1 லேக் ருபீஸ்ல
ரூபாய் 1000 rupees வந்து உங்களுடைய ஷாப்பிங் பேஸ்கெட்டுக்கு போயிடுச்சு. 1,00,000 ரூபாயில 1000 ரூபாய் ஷாப்பிங் பேஸ்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் இன்கம் இஸ் ₹99,000. நீங்க வாங்கின 1 lakh இன்கம்ல 1000 ரூபாய் ஷாப்பிங் பேஸ்கெட்டுக்கு போக இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் 99,000. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 10% ஆஃப் எலிஜிபிள் இன்கம் வில் பி அலாட்டட் அஸ் டூர் ஃபண்ட். நீங்க எவ்வளவு இன்கம் குவாலிஃபை ஆனீங்களோ, இந்த கேஸ்ல உதாரணத்துக்கு நீங்க 1,00,000 ரூபாய் இன்கம் மொத்தமா குவாலிஃபை ஆயிருக்கீங்க. அதுல 10%, அதாவது 10% ஆஃப் ₹1 lakh, ₹10,000. 1,00,000 ரூபாய்க்கு 10%னா 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் உங்களுடைய டூர் ஃபண்ட் அக்கௌண்ட்ல வர வச்சிருவாங்க. அப்போ வந்து 1 lakh 10,000. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்ல 10% எடுத்து உங்களுடைய டூர் ஃபண்ட்ல வர வச்சிருவாங்க. இந்த ஃபண்ட்ல எவ்வளவு இருக்கோ அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டூரை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஏசியா ட்ரிப்பு போறோம், மலேசியா போறோம். அந்த ட்ரிப்புக்கு வந்து 60,000 ரூபாய் செலவாகிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய டூர் ஃபண்ட்ல 60,000 ரூபாய் இருந்தா அது மைனஸ் ஆயிடும். நீங்க டூருக்கு குவாலிஃபை ஆயிடுவீங்க. சப்போஸ் உங்க டூர் ஃபண்ட்ல 80,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 60,000 ரூபாய் டூருக்கு செலவாகுது, அது மைனஸ் ஆயிடும். பேலன்ஸ் இருக்க 20,000 ரூபாய் உங்க டூர் ஃபண்ட்ல அப்படியே இருக்கும். நீங்க அதை நெக்ஸ்ட் டூருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய டூர் ஃபண்ட்ல வந்து 40,000 தான் இருக்கு, ஆனா டூர் போறதுக்கு 60,000 செலவாகுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20,000 நீங்க அடிஷனலா பே பண்ணா உங்களுக்கு 60,000 வந்துடும். உங்க டூர் ஃபண்ட்ல வந்து 40,000 இருக்கு, டூருக்கு ஆகிற செலவு 60,000 ரூபாய். பேலன்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா நீங்க டூருக்கு வர முடியும். ஸோ இந்த டூர் ஃபண்ட்ல வந்து இந்த டூர் ஃபண்ட்ல வந்து இந்த டூர் ஃபண்ட்ல வந்து இந்த லெவல் தாண்டணும் அப்படிலாம் இல்லை. உங்க டூர் ஃபண்ட் எந்த மாதிரி இருக்கும், அந்த டூர் ஃபண்ட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அடிஷனலா பே பண்ணியும் இந்த டூருக்கு வர முடியும். ஸோ இந்த டூர் ஃபண்டை யூஸ் பண்ணி யூ கேன் என்ஜாய் ஃபாரின் டூர். சந்தோஷ் ஒரு நிமிஷம், சந்தோஷ் ஒரே நிமிஷம், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, ஒரே நிமிஷம். இருக்கீங்க அதுல 1000 ரூபாய் வந்து ஷாப்பிங் பேஸ்கெட்டுக்கு போயிடுச்சு. 10% 10,000 உங்களுக்கு டூர் ஃபண்டுக்கு போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் உங்களோட இன்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 89,000 உங்க அக்கௌண்ட்ல இப்போ பேலன்ஸ் இருக்கு. அடுத்த பார்க்க போறது வந்து 4th டைப் ஆஃப் இன்கம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். 4th டைப் இன்கம் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்ல வந்து சில லெவல்ஸ்லாம் வச்சிருக்கோம். அந்த லெவல்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணும்போது ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்ட், ஒரு சர்டிபிகேட் இல்லை ஒரு ஷீல்டு இது வந்து உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க. அல்லது உங்க டீமுடைய லீடர்ஸ் ஹேண்ட் பண்ணாங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸோ அந்த அவார்டோ வந்து உங்களுக்கு அங்க உங்க டீம்ல நடக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ல உங்களை ஸ்டேஜ் ஏற்றி அந்த அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அதுவும் கிடைக்கும். இதுதான் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். இதுக்காக நம்ம தெரியாத அமௌண்ட் ஒதுக்கல. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் யூ கேன் கெட் அவார்ட்ஸ் அண்ட் கேன் என்ஜாய் தி கிரேட் ரெகக்னிஷன்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். இதான் வந்து 4th இன்கம். லைன்லேயே
சார் கால் பண்றாங்க, சாரி, ஒரே நிமிஷம். What is the fifth income? ஸ்டேட் மாறட்டும். 4வது இன்கம் அவார்ட் சர்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது 5வது மில்லியனர்ஸ் கிளப் அவார்டு. மில்லியனர்ஸ் கிளப் அவார்டு இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிளப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன கிளப்பு? நிறைய கிளப் இருக்கு. ரோட்டரி கிளப்பு, அப்புறம் வந்து காஸ்மோபாலிட்டன் கிளப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கே நீங்கள் போறீங்கன்னா பணத்தை கட்டிட்டு இது கேம்லிங் ஆடலாம். நிறைய கிண்டியில் வந்து ரேஸ் கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், குதிரை பந்தயம் கட்டலாம். அந்த கிளப்ல இருக்க ஸ்விம்மிங் பூலு, சில ஜிம்மு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வருஷம் வருஷம் என்ன பண்ணணும், பணம் கட்டணும். அந்த மாதிரி நம்ம கிளப் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த கிளப் என்னன்னா, வருஷம் வருஷம் நீங்கள் பணம் கட்டணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் வந்து பணம் வரக்கூடிய கிளப் என்ன அப்படின்னா, வெல்கம் டு தி மில்லியனர்ஸ் கிளப் அவார்டு. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்க இன்கம் வந்து எவ்வளவு இருக்கு? 89,000 இருக்கு. 1 lakh நீங்க இன்கம் குவாலிஃபை ஆயிருந்தீங்க. அதுல 1000 ரூபாய் ஷாப்பிங் பாஸ்கெட் போயிடுச்சு. 10% 10,000 ரூபாய் டூர் ஃபண்டுக்கு போயிடுச்சு. இந்த பேலன்ஸ் இருக்கிற 89,000 வந்து இந்த மில்லியனர்ஸ் கிளப்ல வந்து உங்களுக்கு கேஷ் அவார்டா கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இந்த 89,000 ரூபாய் 89,000 rupees உங்களுக்கு 5% TDS டாக்ஸ் முடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வைக்கப்படும். இந்த இன்கம் வந்து அந்த கட் ஆஃப் முடிஞ்ச உடனேயே, அந்த கட் ஆஃப் முடிஞ்சு வரக்கூடிய 10ஆம் தேதி, 3ஆம் தேதி கட் ஆஃப் முடியுது. கட் ஆஃப் முடிஞ்சு வரக்கூடிய 10ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி ஹாலிடே இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒர்க்கிங் டேல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இம்மிடியேட்டா டாக்ஸ் முடிச்ச பிறகு வரவு வைக்கப்படும். இதான் வந்து உங்களுக்கு கேஷ் அவார்டு. இந்த மாதிரி வரவு வைக்கிற அமௌண்ட் குமுலேட்டிவா 1 lakh நீங்க ரீச் ஆகும்போது நீங்க கிளப் லெவல்ல சில்வர் கிளப்பா மாறுறீங்க. சில்வர் கிளப் மில்லியனர். 1 lakhன்றது ஒரு மாசத்துக்கு கிடையாது. நீங்க அந்த இன்கம் வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கேஷ் அவார்டுக்குள்ள 10,000, 5,000, 50,000 மாதிரி உள்ள வந்து அது குமுலேட்டிவா என்னைக்கு 1 lakh ரீச் பண்ணுதோ அன்னைக்கு உங்க கிளப் லெவல் வந்து சில்வர் கிளப் மில்லியனர். அதே மாதிரி குமுலேட்டிவா அந்த இப்போ 1 lakh ஆயிடுச்சு, நீங்க வந்து சில்வர் கிளப் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு 4 lakh ஆட் ஆகுது அடிஷனலா. அது 2 மாசமோ 3 மாசமோ ஆகுது வச்சுக்கோமே. அந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து குமுலேட்டிவா மொத்தமா சேர்த்து எப்போ உங்க கேஷ் அவார்டு வந்து 5 lakh தாண்டுதோ அப்ப நீங்க கோல்டு கிளப் மில்லியனர். அதே மாதிரி 10 lakhs தாண்டும் போது பிளாட்டினம் கிளப் மில்லியனர். அதே மாதிரி நீங்க 25 lakhs தாண்டும் போது சஃபயர் கிளப் மில்லியனர். 50 lakhs தாண்டும் போது ரூபி கிளப் மில்லியனர். எப்போ நீங்க 1 கோடி ரூபாய் கிராஸ் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க பேரு கோர்பதி கிளப் மெம்பர். எப்போ 5 கோடி ரூபாய் குமுலேட்டிவா தாண்டீங்களோ மல்டி மில்லியனர் கிளப் மெம்பர். இப்போ நம்ம வந்து 5 கோடி வச்சிருக்கோம். யாராவது 5 கோடி தாண்டி வந்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த லெவல் ஆட் பண்ணிடுவோம். நம்ம கம்பெனில வந்து 5 கோடி தான் அப்படியே சேலிங்லாம் கிடையாது. இப்போதைக்கு 5 கோடி வரைக்கும் வச்சிருக்கோம். நீங்க எப்போ இந்த 5 கோடியை பிரேக் பண்ணி அதுக்கு மேல சம்பாதிக்கிறீங்களோ அப்போ இந்த கிளப்புடைய லெவல் அடிஷனலா புதுசா வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர்ஷிப், மில்லியனர்ஸ் கிளப் அவார்ட்ஸ் அல்லது கேஷ் அவார்ட்ஸ். இப்போ வந்து 5 பார்த்துட்டோம். ஒன்று வந்து நம்ம
ஷாப்பிங் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் போனஸ் ஆட் ஆகிறது, ரெண்டாவது வந்து ஷாப்பிங் பாஸ்கெட்டு, மூணாவது ஃபாரின் டூரு, நாலாவது கேஷ் அவார்ட்ஸ் ரெகக்னேஷன், அஞ்சாவது மில்லியனர்ஸ் கிளப். இப்ப பார்த்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி பார்த்துருக்கோம், சிங்கிள் ஐடிக்கு நம்ம கணக்கு போட்டிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடி மட்டும் இருக்காது, 2 ஐடி இருக்கலாம், 3 ஐடி இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 10 இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி 10 ஐடி இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இன்கம் 10 பிரிச்சு 10 ஐடிக்கு டூரு 10 ஐடிக்கு அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் பிரிஞ்சு போறதுனால உங்களுக்கு இந்த லெவல்ஸ் அச்சீவ் பண்றது வந்து டஃப்பா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எத்தனை ஐடி இருந்தாலும் அந்த ஐடி ஒவ்வொரு ஐடியிலையும் வரக்கூடிய ஆக்சுவலி பிவிய இன்கம் எல்லாத்தையும் கூட்டி ஒன்னா ஆக்கிடுவாங்க. எப்படி வந்து உங்க 10 ஐடி ஒன்னா கூட்டுறது? எக்ஸாம்பிள் டபுள் அப் இன்கம் கீழே போட்டுருங்க பாருங்க. மல்டிபிள் ஐடிஸ் ஆர் இன்டகிரேட்டட் ரெஃபரன்ஸ் வித் காமன் ஆதார் நம்பர் அண்ட் மேட்ச்டு பிவி ஆஃப் multiple IDs are summarized to the ஆதார் நம்பர். நீங்க எல்லாரும் வந்து ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட், பேன் நம்பர், ஆதார் நம்பர் வந்து நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்து அப்ரூவ் ஆகி வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய எல்லா ஐடியுமே, எல்லா மெம்பர்ஷிப் ஐடி பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரோட ஏற்கனவே லிங்க் ஆகிருக்கு. யாராவது லிங்க் பண்ணாமல் இருந்தால் ரெக்வெஸ்ட் கொடுத்து லிங்க் பண்ணிடுங்க. ஸோ காமன் ஆதார் நம்பர் 10 ஐடி இருந்தா கூட, 7 ஐடி இருந்தா கூட 7க்கு வந்து 7 விதமான ஐடி நம்பர் இருக்கும். ஐடி நம்பர் வந்து 7 இருக்கும். ஆனா அந்த 7 ஐடிக்கும் பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் ஒன்னா தான் இருக்கும் ஒரே ஆள் பிசினஸ் பண்ணும்போது. அப்போ இங்க ஒருத்தர் தான் பிசினஸ் பண்றாரு, மெம்பர்ஷிப் பொறுத்த அளவுக்கு 7 ஐடி போட்டிருக்காரு. அது 7மே 7 ஐடி நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா அந்த 7 ஐடிக்கும் ஆதார் நம்பர் ஒன்னாதான் இருக்க போகுது. அப்போ எந்தெந்த ஐடிக்கெல்லாம் ஆதார் நம்பர் காமனா இருக்கோ அந்த ஐடிக்கு உண்டான மேட்ச்டு பிவி அதை எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிப்போம். கூட்டி அதுக்கு என்ன இன்கம் வருதோ அந்த வருமானத்தை ஷாப்பிங் பாஸ்கெட்டு, ஃபாரின் டூரு, கேஷ் அவார்டு பிரிக்கும். எதுனா அப்படி பண்றோம்னா, நீங்க ஃபாரின் டூருக்கு வந்து எல்லா ஐடியும் சேர்த்து 10% நீங்க அலாட் பண்ணும்போது ஃபாரின் டூருக்கான ஃபண்டு சீக்கிரமா கிடைச்சிடும், ஃபாஸ்டா வந்துடும். நீங்க தனித்தனியா பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாரின் டூருக்கான அமௌண்ட் வந்து வாரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், நீங்க டூர் போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால இது ரீபர்ச்சேஸை பொறுத்த அளவுக்கு நீங்க கம்பெனில எத்தனை ஐடி போட்டிருந்தாலும், எவ்வளவு ஐடி போட்டிருந்தாலும் கம்பெனியை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு ஆள் தான், ஒரு நபர் தான். உங்க பேர் வந்து ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டை சென்ட்ரிக் பண்ணி எல்லா ஐடியோட பிசினஸையும் வரக்கூடிய மேட்சுரிட்டி வந்து நம்ம குமுலேட்டிவ் ஆக்கி அதை நம்ம காமனா வந்து காட்ட போறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா போய் புரிஞ்சுங்க. தனித்தனியா நடக்கக்கூடிய பிசினஸ் தனித்தனியா மேட்ச் பண்ணிடுவோம். மேட்ச் பண்ணி எல்லா உங்களுக்கு வந்து 10 ஐடி இருந்துச்சுன்னா 10 ஐடியில மேட்ச் ஆன மேட்ச் டிபியை ஒன்னா கூட்டி அந்த மேட்ச் டிபிக்கு வரக்கூடிய வருமானத்தை கணக்கு பண்ணி நம்ம இன்கம் பிரிச்சு கொடுக்க போறோம். அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு என்ன பண்றோம், ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காமன் நம்பர் தேவைப்படுது. அது என்னது? ஆதார் நம்பர். ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி உங்க ஐடியோடைய எல்லா பிவியும் மேட்ச் சம் பண்ணி அந்த அமௌண்ட்டை மொத்தமா எடுத்து அப்புறம் நம்ம அதை 3ஆ பிரிக்க போறோம். இதுல வந்து நம்ம காமிச்சிருக்கோம் டபுள் அப் இன்கம்.
நீங்க வந்து 1 1 2 3 நீங்க 3 ஐடி வந்து இங்க பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த ஐடி கீழே லெஃப்ட் ரைட்டு 1000 பிவி, இந்த ஐடி கீழே லெஃப்ட் ரைட்டு 1000 பிவி. இப்போ இந்த ஐடிக்கு மேட்ச்டு பிவி 1000 பிவி, இன்கம் 10,000 ரூபாய். ரைட்ல இந்த ஐடிக்கு மேட்ச்டு பிவி 1000 பிவி, இன்கம் வந்து 10,000 ரூபாய். இந்த டாப் ஐடியை பொறுத்தளவுக்கு லெஃப்ட்ல வந்து மேட்ச்டு பிவி, லெஃப்ட்ல உள்ள பிவி வந்து 2000 பிவி, ரைட்ல 2000 பிவி. மேட்ச்டு பிவி சாரி இந்த டாப் ஐடிக்கு வந்து உங்களுக்கு 20,000 இன்கம் கிடைக்குது. சேம் பிசினஸுக்கு இங்க 10,000 ரூபாய், இங்க 10,000 ரூபாய், டாப் ஐடிக்கு 20. இதே மாதிரி நீங்க வந்து எவ்வளவு இன்கம் வச்சிருக்கீங்களோ, எவ்வளவு ஐடி வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டபுள் அப் இன்கம் அல்லது ட்ரிபிள் அப் இன்கம் கிடைக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஜஸ்ட் படிங்க அப்படியே. No carry forward trimming is applicable. The income plan is subject to change at any time. ஓகே, தேங்க்ஸ். என்ன அப்படின்னா நம்ம பைனரியை பொறுத்தளவுக்கு ஒரு முறை ஒரு வாரம் நீங்க வந்து பேர் மேட்ச் பண்றீங்க. பேர் மேட்ச் பண்ணிட்டு எவ்வளவு பிவி மேட்ச் ஆயிருக்கோ, மேட்ச் ஆனது போக பேலன்ஸ் இருக்கிற பிவி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஆனா இங்க வந்து இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான்ல அந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, ஆகாது. ஏன்னா ரீபர்ச்சேஸ் அப்படின்றது வந்து சின்ன சின்ன வேல்யூ உள்ள பொருளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இதுல நம்ம வந்து டெப்த் நோ லிமிட், ஃபுல் டெப்த்தும் கணக்கு எடுக்கிறோம். ஸோ எல்லாரும் பண்ற பிஸ்னஸுக்கும் எல்லாருக்குமே பிவி ஆட் ஆகுது. ஸோ அதனால ரீபர்ச்சேஸ் இன்கம்ல வந்து நோ கேரி ஃபார்வர்ட். பொதுவாகவே வந்து நீங்க ஆம்பே ஆகட்டும், வெஸ்டிஜ் ஆகட்டும், இல்லை யூனிபிளான்ல பண்ற எந்த கம்பெனிலையும் வந்து எவ்ரி மந்த் வந்து 0 ஆகிடும். 1ஆம் தேதியிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும். எதுக்கு? ரீபர்ச்சேஸ். அதே மாதிரி நம்ம கம்பெனிலையும் வந்து எவ்ரி மந்த் வந்து பிஸ்னஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால மைண்டில் வச்சுக்கோங்க, there is no carry forward. பைனரியில் உண்டு, இதில் கிடையாது. ட்ரிம்மிங் இஸ் அப்ளிகபிள். இதை பற்றி கடைசியாக பேசலாம். அடுத்தது the income plan is subject to change at